ஜெம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சிவனின் கழுத்து ஏன் நீல நிறமாக மாறியது என்பதை பற்றிய புராணத்தை பற்றி பார்க்கவிருக்கிறோம். வாசுகி பாம்பை கயிறாகவும் மந்தார மலையை மத்தாகவும் கொண்டு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தனர். அப்படி கடையும் பொழுது வெளிப்பட்ட அமுதத்தை யார் அடைவது என்பதுதான் போட்டி. இருவருக்கும் இடையே மாட்டிக்கொண்ட வாசுகி பாம்பு ஒரு கட்டத்தில் வலி பொறுக்க முடியாமல் விஷத்தை கக்கிவிட்டது. அப்படி வெளிப்பட்ட விஷம் பார்க்கடலில் கலந்ததால் உலகையே அழித்துவிடும் என்பதை உணர்ந்த தேவர்கள் பயந்து நடுங்கினர். செய்வதறியாது நின்ற தேவர்கள் உடனடியாக தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கும் சிவனை நினைத்து வழிபட்டனர். தேவர்களின் நிலையையும் உலகத்தின் நிலையையும் உணர்ந்து கொண்ட சிவபெருமான் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் அலை மீது பரவ ஆரம்பித்த விஷத்தை அள்ளி அப்படியே குடித்தார். அருகிலேயே இருந்த சிவனின் மனைவி பார்வதியோ பதறிப்போனாள். உலகத்துக்கே கடவுளாக இருந்தாலும் தன் கணவனுக்கு என்ன ஆகுமோ என்று பயந்தாள் பார்வதி. சிவனின் தொண்டைக்குள் இறங்கப் போன விஷத்தை அப்படியே தடுத்து நிறுத்துவதற்காக அவரது கழுத்தை பிடித்து கொண்டாள். ஆகையால் விஷம் உள்ளேயும் செல்லாமல் வெளியேயும் வராமல் சிவனது தொண்டைக்குள் நின்றது. பாம்பு கடித்தால் உடல் நீல நிறமாக மாறும். சிவனுக்கு விஷம் கழுத்திலேயே நின்றதால் கழுத்து நீல நிறமாக மாறிவிட்டது. கழுத்தை அழுத்து பிடித்தால் உயிருக்கே ஆபத்தாக முடியும். சிவன் உயிருக்கு ஆபத்து இல்லை என்றாலும் குரல் வளையை நெருக்கிய காரணத்தால் மயக்கம் போட்டு விழுந்து விட்டாராம். கழுத்து வீங்கி பெரிதாகி விட்டதாம். பிறகு மெல்ல தெளிந்து எழுந்து விட்டாராம். அன்று முதல்தான் சிவனுக்கு நீலகண்டன் என்ற பெயர் வந்தது.